அந்த ஆபீஸ் போயிட்டு வந்தாலும் பெரிய பிள்ளையா இருக்குது. என்னங்க வந்துட்டீங்களா? ஊர்ல இருந்து என் தம்பி வந்துட்டானா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான், போய் கூட்டு வந்துடுறீங்களா? ஏண்டி உன் தம்பிக்கு வரதுக்கு நேரம் காலமே இல்லையா? ஏன் பகல்லாம் வர மாட்டானா? இந்த நேரத்துல தான் வந்து தொலைவானா? அவன் ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்காங்க, போய் கூட்டு வாங்க. சரி இருந்தா அப்படி போய் தொலைறேன். மாப்பிள நல்லா இருக்கியா? ஏண்டா மாப்பிள, உங்க அக்கா கன்சீவ் ஆகி 4 மாசம் ஆச்சு. பார்க்கணும்னு இப்பதான் உனக்கு தோணி இருக்குதா? இல்லை மாமா, வேலை செய்கிற இடத்துல ஓனர் லீவு தரல, அதனால தான் மாமா வர முடியல. ஏண்டா என்னடா பையன், நீ வரதான் வர வெறுங்க வீசிட்டு வருவ, ஏதோ வாங்கிட்டு வரணும்னு உனக்கு தோணல? ஒரு நிமிஷம் இரு வரேன். அப்படி வந்து உட்காரு, உங்க அக்காட்ட கொடுத்துரு. சரி மாமா. ஏய் சௌந்தர்யா, யார் வந்திருக்கிறாங்க பாரு. அக்கா டேய் தம்பி, வாடா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சௌந்தர்யா, உன் தம்பி இது மட்டும் இல்லடி, உன்னை நல்லா பாத்துக்க சொல்லி 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கான். எதுக்குடா இதெல்லாம்? இல்லக்கா, மாமா தான். ஏய், அவனே டிராவல் பண்ணிட்டு வந்த டயர்ட்ல இருப்பான், நீ போய் காப்பி போடு. மாப்பிள உங்க மாமா உள்ள போலாம். மாமா ஆமா மாப்பிள. ஏன் மாமா, அக்காவுக்கு தேவையான பொருள்லாம் நீங்களே வாங்கி கொடுத்துட்டு, அது இல்லாமல் பணத்தையும் நீங்களே கொடுத்துட்டு, ஏன் மாமா நான் கொடுத்தேன்னு சொன்னீங்க? மாப்பிள, நீ வருவன்னு இப்ப இல்ல, உங்க அக்கா 1 மாசத்துக்கு முன்னாடில இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தா. நீ திடீர்னு போன் போட்டு வரேன்னு சொன்னதும் உங்க அக்காவுக்கு திருவிழா போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. நீ வரவன் வெறுங்கையை வீசிட்டு வந்தானு அவளுக்கு தெரிஞ்சா அவன் மனசு கஷ்டமா போயிருந்தா. அதனாலதான் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்து நீ வாங்கி கொடுத்ததா சொல்ல சொன்னேன். நீ எதுவும் நினைச்சுக்கார மாப்பிள, நீ வாங்கி கொடுத்தா என்ன, நான் வாங்கி கொடுத்தா என்ன, நம்ம எல்லாம் ஒண்ணுதான்டா, வாழ போலாம்.